வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். அருமை நண்பர்களே, இது பாமரனின் அரசியல் பார்வை. அருமை நண்பர்களே, நேற்றைய தினம் ஒரு செய்தி. சீமான் அவர்கள் ரஜினிகாந்தை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றார் என்று உடனே நம்முடைய அரசியல் விமர்சகர்களும் கற்பனாவதிகளும் தங்கள் கற்பனையை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள். அதாவது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து விட்டார்கள், விஜய் அவர்கள் தன்னோடு பயணிப்பார், தனக்கு ஆதரவு கொடுப்பார், தன்னுடைய கட்சிக்கு ஆதரவு கொடுத்து அந்த கட்சியினுடைய வளர்ச்சி மேலும் விரிவுபடுத்தப்படும் என்று எண்ணி இருந்தார். ஆனால் கட்சி மேடையிலே விஜய் சீமான் அவர்களை விமர்சித்து விட்டார். ஆகவே அவர் இனி நம் கட்சிக்கு வரப்போவதில்லை, நாமும் போகப் போவதில்லை என்று முடிவெடுத்து இவர் தனியாக நிற்க ஆசைப்பட்டு விட்டார். அந்த நேரத்திலே சில செய்திகள் விஜயனுடைய ரசிகர் பட்டாளம் சீமான் கட்சியிலிருந்து விலகிச் செல்வதாக சில பேர்கள் சொன்ன காரணத்தினால் அந்த ரசிகர்களை ஈடுகட்டுவதற்காக ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து ஆதரவு கேட்டிருக்கிறார். சினிமா ரசிகர்களை தன் பக்கம் இழுப்பதற்காக ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து ஆதரவு கேட்டிருக்கிறார் என்று தங்கள் கற்பனை கதைகளை வெட்டி சேர்த்து அப்படியே கதை புனைந்து மிகப்பெரிய விதமாக அதை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த அரசியல் செய்திகள் சொன்னாலும் கூட சீமான் தரப்பில் இருந்து என்ன சொல்கிறார் என்றால், அப்படியெல்லாம் நீங்கள் நினைத்து விடாதீர்கள், தவறாக கணித்து விடாதீர்கள். அவ்வளவு ஈஸியாக எல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் யாருக்கும் ஆதரவு தெரிவிப்பது இல்லை என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆகவே நாங்கள் அதற்காகவும் செல்லவில்லை. வேட்டையின் திரைப்படத்தில் சிறப்பாக நடித்தமைக்காக ஒரு 3 பக்க அளவிலே பாராட்டு தெரிவித்திருந்தார். ஏற்கனவே திரையுலகிலே சீமான் அவர்களை 98% பேர்கள் நம்புகின்றார்கள். அவருடைய திறமையை எண்ணி வியந்து பாராட்டுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், சீமான் அவர்கள் திரைப்படங்களை பார்த்தால் அல்லது நல்ல திறமைசாலிகளை பார்த்தால் வானுயர அளவிற்கு பாராட்டி மகிழ்வது அவருடைய வாடிக்கை. ஆகவே அந்த பாராட்டுக்கு மயங்காதவர்கள் யார் இருக்க முடியும்? அந்த வகையிலே சினிமா திரையுலக பிரமுகரை எல்லாம் காணுகின்ற போது பாராட்டுவதிலேயே அவர்களை அந்த புகழ்ச்சியின் உச்சிக்கு கொண்டு சென்று விடுகிறவர் சீமான் அவர்கள். ஆனாடப்பட்ட இளையராஜா அவர்களையே மேடையில் சந்தித்த போது யாருடைய பாராட்டுக்கு மயங்கியதாக தெரியாது. உங்களுக்கு இளையராஜா அவர்கள் அவ்வளவு சுலபமாக மயங்க மாட்டார். ஆனால் சீமான் அவர்களுடைய பாராட்டை பார்த்து நெகிழ்ந்து போனார் என்பதுதானே வரலாறு. ஆகவே சீமான் அவர்களின் பாராட்டுக்கு மயங்காதவர்கள் யாரும் கிடையாது. ஆகவே சீமான் அவர்கள் திரை உலகத்தை அந்த அளவிற்கு பாராட்டு உரைகளால் கட்டி போட்டு வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆனால் ஏன் அவர்கள் அதை நேரடியாக சீமானுக்கு ஆதரவு தெரிவிப்பதில்லை என்று சொன்னால், ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் சினிமாவிலேயே ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. ஆகவே நாம் சீமானுக்கு ஆதரவு என்று தெரிவித்து விட்டால் நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் வரும், அது பொருளாதார நெருக்கடியை தூண்டு பண்ணும் என்பதற்காக அவர்கள் சீமானை நேரிடையாக வாழ்த்துவதில்லை, ஆதரவு கொடுப்பதில்லை. அந்த வகையில் தான் இவர் வேட்டையின் திரைப்படம் மிக சிறப்பாக வந்திருக்கிறது, நல்ல செய்தியை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றிருக்கிறீர்கள் என்று ஒரு 3 பக்க அளவிலே அந்த பாராட்டு கடிதத்தை எழுதி அனுப்பியிருந்தார். அது பத்திரிகைகளில் வந்தது. அதை ரஜினிகாந்த் பார்த்துவிட்டு மகிழ்ந்து போய் அந்த நேரடியாக போன் செய்து, உங்களுடைய பாராட்டுக்கு என் நன்றி, ஒரு நாள் வாங்களேன் வீட்டு பக்கம் நாம் பேசுவோம் என்று சொன்னதாகவும், அந்த நேரத்தில் சீமான் அவர்கள் தென் மாவட்டங்களில் தேர்தல் அந்த வேலைகளுக்காக சென்று விட்ட காரணத்தினால் அவரை பார்க்க முடியவில்லை. ஆகவே சென்னை வந்தவுடனே ரஜினிகாந்த் அழைத்தார், அவரை போய் பார்த்துவிட்டு வந்து விடுவோம் என்று பார்த்துவிட்டு வந்திருக்கிறார். இருவர்களும் நலம் விசாரித்துக் கொண்டார்கள், உங்கள் பாராட்டுக்கு நன்றி சொன்னார்கள் என்றுதான் அந்த செய்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இதை நாமும் உண்மை என்று நம்புவதாக இல்லை. பாராட்டி இருக்கின்றார். ரஜினிகாந்த் அவர்கள் ஒருவரை அழைத்து பேசுகிறார் என்றால் அதிலே உள்நோக்கம் இருக்க முடியும். அதிலே ஏதோ ஒரு செய்தி ஒளிந்துதான் இருக்கிறது, அதை இப்போது நேரடியாக சொல்ல வேண்டாம் என்று ரஜினிகாந்த் சொல்லியிருக்கலாம். அப்படியெல்லாம் இருக்காது. ஒருபோதும் ரஜினிகாந்த்
சீமானுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார் என்று சொல்பவர்கள் உண்டு. காரணம், தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக ரஜினிகாந்த் அவர்கள் அந்த சீமான் அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக சொன்னபோது ஒரு கடுமையான விமர்சனத்தை சீமான் அவர்கள் ரஜினிகாந்த் மீது வைத்தார். ஏனென்றால் முன்பு ஒரு முறை காந்தியடிகள் மீது டாக்டர் அம்பேத்கர் வைத்த அந்த குற்றச்சாட்டு தான், நீங்கள் தாழ்த்தப்பட்டவராக பிறந்திருந்தால், காந்தியை பார்த்து கை நீட்டி பேசியவர் அம்பேத்கர் அவர்கள், நீங்கள் தாழ்த்தப்பட்டவராக பிறந்திருந்தால் உங்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுடைய வழி தெரியும் என்று சொன்னபோது காந்தியும் நேரு நடுநடுங்கி போனார்களாம். அந்த அளவிற்கு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருந்தார். அப்போது அவர் அஹிம்சா மூர்த்தி அல்லவா, அவர் அதிரும்படியாக அம்பேத்கர் கேள்வியை கேட்டார். ஆனால் அஹிம்சா மூர்த்தியான காந்தி அதைவிடவும் அதிரும்படியாக ஒரு பதிலை சொல்லி இருந்தார். தாழ்த்தப்பட்டவராக பிறந்திருந்தால் மட்டும்தான் அந்த வழி தெரியும் என்றால், என்னுடைய அடுத்த பிறவி மலம் அள்ளும் ஒரு பிறவியாக, மலம் அள்ளும் ஒருவருக்கு மகனாக பிறக்க ஆசைப்படுகிறேன் என்ற பொழுது அம்பேத்கரை நடுநடுங்கி போனார் என்று சொல்வார். அதை போல நீங்கள் தமிழராக பிறந்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தூத்துக்குடியிலே அந்த தமிழனுடைய வழி உங்களுக்கு தெரிந்திருக்கும். நீங்கள் பிறவியிலே மராட்டியராக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு அந்த வழி தெரியவில்லை. ஆகவே நீங்கள் எங்களை பார்த்து தவறாக சிந்தித்து இருக்கின்றீர்கள் என்று சீமான் அவர்கள் நேரிடையாக மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்தார். அதே போல ராஜீவ்காந்தி படுகொலை தண்டனை பெற்றிருந்த 7 குற்றவாளிகளை விடுதலையார் சம்பந்தமாக ஒருவர் கேள்வி கேட்ட போது, இதே ரஜினிகாந்த் அவர்கள் 7 பேரா, அது யார் என்று ஒரு அலட்சியமான ஒரு கேள்வியை கேட்ட போதும் இதே சீமான் அவர்கள் ஒரு பலமான கண்டனத்தை ரஜினிகாந்த் மீது வைத்தார். அப்ப இதற்கு ரஜினிகாந்த் தரப்பிலே என்ன பதில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கும் நாங்கள் ரஜினிகாந்துடைய ரசிகர்கள், ரஜினிகாந்துடைய நடிப்பை நாங்கள் ரசிக்கின்றோம், விமர்சிக்கின்றோம், பாராட்டுகின்றோம். அதே நேரத்தில் அவர் முதல்வராக ஆசைப்படுவதுதான், தமிழனை ஆள ஆசைப்படுவதுதான் கூடாது என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசியம் கட்சி உருவாகி வளர்ந்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் அரசியல் ரீதியாக நாங்கள் ரஜினிகாந்தை எதிர்ப்பதிலே என்ன தவறு இருக்க முடியும்? ஆகவே மண்ணின் மைந்தனாக ஒருவன் தான் இந்த நாட்டின் முதல்வராக வேண்டும், அவனுக்குத்தான் அந்த வழி தெரியும் என்று நாங்கள் சொல்வதிலே நியாயம் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் நாங்கள் எதிர்ப்போம். ஆனால் திரையுலகில் சிங்கமாக சிம்மாசனம் இட்டு அமர்ந்திருக்கின்ற ரஜினிகாந்த் அவர்களை நாங்கள் பாராட்டாமல் யார் பாராட்டுவது என்று சீமான் தரப்பிலே சொல்லப்படுகிறது. ஆகவே இதுவும் நியாயமாகத்தான் தெரிகிறது. ஆனால் இதையெல்லாம் நம்பி இன்றைக்கு இருவர்கள் சந்திப்பிலும் ஒரு விஷயமும் இல்லை, சும்மாதான் சந்தித்தார்கள் என்று சொல்வதும் ஒரு கேள்விக்குறியாதானே இருக்கிறது. ஒரு நாளும் இது போன்ற அற்ப அல்லது ஒரு சுலபமான காரியத்துக்கு ரஜினிகாந்துடைய கதவுகள் திறக்கவே திறக்காது. ரஜினிகாந்த் அவர்கள் பழுத்த பழம், அனுபவப்பட்டவர். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில் ரஜினிகாந்தை கன்னடர் என்று சொல்லி மிகப்பெரிய தாக்குதலுக்கெல்லாம் ஆளாக்கியது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அதெல்லாம் அவருடைய மனதிலே வடுவாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவர் மனதிலும் கூட சீமானவர்கள் வளர்ந்து வருகின்றார்கள், மண்ணின் மைந்தனாக இருக்கின்றார்கள், மண்ணுக்காக போராடுகின்றார்கள், தமிழ் தமிழ் என்று உயிரை விடுகின்றார். சீமான் அவர்கள் மண்ணின் மைந்தனாக இருக்கின்றார், தமிழ் தேசியம் பேசுகின்றார், இந்த மண்ணுக்காக போராடுகின்றார். அப்படிப்பட்ட ஒருவர் வந்தால் இந்த தமிழகம் செழிக்கும் என்று ஒருவேளை ரஜினிகாந்த் அவர்கள் நினைத்து தேர்தல் நேரங்களிலே உங்களுக்கு நான் ஏதாவது செய்வேன் என்று ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து இருக்கலாம் என்று தான் நம்பப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ரஜினிகாந்த் அவர்கள் பிறப்பால் மராட்டியராக இருந்தாலும் கூட என் உயிரினும் மேலான தமிழர்கள் தான் என்னை வாழ வைத்த தெய்வங்கள் என்று சொல்லி அவர் இன்றை வரையிலே தமிழ்நாட்டிலே தங்கியிருக்கிறார். தமிழனுக்கு எதிராக எந்த குரலும் கொடுத்தது இல்லை. ஆகவே தன்னால் அரசியலில் வெற்றி பெற முடியவில்லை, ஆனால் தமிழன் ஒருவன் அரசியலில் வெற்றி பெறட்டும் என்கின்ற எண்ணம் வந்து தேர்தல் நேரத்திலே ஒரு வார்த்தை சொல்லற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நம்புகின்றவர்களினுடைய கணிப்பாக இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அவர் ரஜினிகாந்த் அவர்களை இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்
அதாவது தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் தேர்தல் வியூகங்களை மற்ற கட்சிகளெல்லாம் வகுத்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ரஜினிகாந்த் அவர்கள் சீமான் அவர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாராட்டியதற்கு நன்றி சொல்லியிருக்கலாம், அதை போனிலை சொல்லியிருக்க முடியும். நேரடியாக சந்தித்தால் பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் நம்முடைய சந்திப்பை அவர்கள் விமர்சிப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியாமலா இருக்கும். ஆனாலும் அதையும் மீறி சந்தித்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக இது சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய வலு ஒடுக்கிற ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். ஆகவே வருங்காலத்தில் தேர்தல் கிட்டே நெருங்குகின்ற போது தமிழனாக இருக்கின்ற ஒருவரும் தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒருவருக்கும் தமிழ் மண்ணுக்காக போராடுகின்றவர்களாக சீமான் அவர்களுக்கும் தமிழ் மொழிக்காக உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்ற சீமான் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை நிச்சயமாக சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், இன்றைக்கு தமிழ்நாட்டை பற்றி அவர் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட மிக ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒருவர் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் அரசியலுக்கு அதுதான் அந்த மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் நினைத்தார். ஆனாலும் இந்த அரசியல் முதலைகளின் வாயிலே சிக்கி அவர் அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொண்டார். முடியவில்லை, அவரால் முடியவில்லை, சாக்கு பிடிக்க முடியவில்லை. ஆகவேதான் அவர் ஒதுங்கிக் கொண்டார். ஆனாலும் மீண்டும் தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி வர வேண்டும். அந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று கட்சியாக மாற்றாக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை எப்போதும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உண்டு. ஒரு இளைஞரான அல்லது ஒரு புது சக்தியான புது தெம்போடு வந்திருக்கின்ற நம்முடைய தமிழ் தேசிய கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று சொல்ல மாட்டார் என்று எந்த கட்டாயமும் இல்லை. சொல்வார், ஒருவேளை அவருக்கு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த சந்தர்ப்பம்தான் இந்த சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கிறதோ என்று இந்த அந்த நம்ம எண்ணம் கூட நம்ம அப்படித்தான் நினைக்க வேண்டியது இருக்கிறது. காரணம், ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே ஏராளமான காரணங்கள் இருக்கும். அந்த வகையிலே இது சீமான் கட்சியையும் சீமான் தொண்டர்களுக்கும் சீமான் அவர்களுடைய தம்பிகளுக்கும் இது ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாகத்தான் இருக்கும். சீமான் தரப்பிலே சொல்லப்பட்ட அந்த காரணங்கள் உண்மைதான். அரசியல் வேறு, சினிமா வேறு. ஆகவே சினிமாவில் நடிக்கின்ற போது பாராட்டுகின்றோம், அரசியலுக்கு வருகின்ற போது எங்களை ஆளுகின்ற போது அவன் தமிழனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதிலே எந்த தவறும் இருக்க முடியாது என்றுதான் அந்த சீமான் கட்சி தரப்பிலே சொல்வது நிச்சயமாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு புரிந்திருக்கும். அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு நல்ல திறமைசாலியாக வளர்ந்து வருகின்ற சீமான் அவர்களுக்கு வருங்காலத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் வாய் மூலம் வாய்ப்புகளை தேடிக் கொடுங்கள் என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருப்பதாகத்தான் நாமும் நினைக்கின்றோம். நல்லதையே நினைப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.